ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, சாய் அபயங்கர் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு இல்லையா, அது ரீசெண்ட் டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோலிவுட்டில் எந்த அளவுக்கு வந்துட்டு பேசப்பட்டுச்சோ அதே அளவுக்கு வந்துட்டு சர்ச்சைகளையும் சிக்கின ஒரு பெயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி வந்துட்டு சர்ச்சையில் சிக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நெப்போ கிட்ஸுக்கு புதுசு கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெப்போ கிட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஆல்ரெடி வந்துட்டு அவங்க பேரண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க பேரண்ட் வந்துட்டு சினிமாவில் இருக்காங்க, அதே மாதிரி அவங்க கிட்ஸும் வந்துட்டு சினிமாக்குள்ள வராங்க அப்படின்னா அவங்கள நெப்போ கிட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்துட்டு சாய் அபயங்கர் இருக்கார் இல்லையா, அவருக்கு மட்டும் கிடையாது. ரீசெண்டா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி அவருடைய மகன் இருக்கார் இல்லையா, அவரும் இந்த மாதிரி வந்துட்டு ட்ரோல் பண்ணப்பட்டாரு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு நெப்போ கிட் அப்படின்றதுனால வாய்ப்பு கிடைச்சிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி பேசப்பட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த வரிசையில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாய் அபயங்கர் இருக்கார் இல்லையா, ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி வந்துட்டு இங்க சாம் சிஎஸ் மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ப்ரூஃப் பண்ணியுமே வந்துட்டு அவங்களுக்கான பட வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் கிடைக்காம இருந்துகிட்டு இருக்கு. இந்த பையன் பாரு இன்னும் ஒரு படம் கூட ரிலீஸ் அப்படின்றது பண்ணல, அதுக்குள்ள 10 முக்கியமான படங்கள் அப்படின்றத கையில வச்சிருக்காரு. ஒரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சூர்யாவுடைய படம், இன்னொரு பக்கத்துல ராகவா லாரன்ஸனுடைய படம், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அல்லு அர்ஜுன் அட்லி கூட்டணியில உருவாகக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கியமான படங்கள் இந்த பையனுடைய கைக்கு போகுதுன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குப்பா, யாரோ பெரிய அளவில் வந்துட்டு இந்த பையனை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி பேசப்பட்ட கருத்துக்களையாக இருந்தாலும் சரி, இவெல்லாம் எங்கப்பா ரெக்கமெண்டேஷனில் போயிட்டு படத்துக்கு மியூசிக் பண்ணிட முடியுமா அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையாக இருந்தாலும் சரி, அடித்து உடச்சி பார்த்தோம் அப்படின்னா கருப்பு படத்தினுடைய டீசர் இருக்கு இல்லையா, ஸோ நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நடிகர் சூர்யா அவருடைய 50வது பிறந்த நாள் அப்படின்றத கொண்டாடி இருந்தார். அதை முன்னிட்டு கருப்பு படத்தினுடைய டீசர் அப்படின்றதையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சாய் அபயங்கரை பற்றி சொல்லும் போது எல்லாருமே விஷயம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஆல்பம் சாங் அப்படின்றதெல்லாம் கிரியேட் பண்ணிடலாம், பட் படத்துக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அப்படின்லாம் வந்துட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணுவாரு, அதுக்கும் போயிட்டு இப்படியே போற்ற முடியுமா, அதெல்லாம் எவ்வளவு பெரிய சேலஞ்சான விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது, நான் ஒர்த்தான ஆளுதாண்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கருப்பு பட டீசர் இருக்கு இல்லையா, அதுல தன்னுடைய இசை திறமை அப்படின்றத ப்ரூஃப் பண்ணியிருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது நாள் வரைக்கும் சாய் அபயங்கரை பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்ப திடுதிப்புன்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாய் அபயங்கருடைய வருகை அப்படின்றது அனிருத்தினுடைய வீழ்ச்சிக்கு வழிவகுக்குதா, அடுத்த அனிருத்தா சாய் அபயங்கர் உருவாகிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட பேச்சை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல யார் இந்த சாய் அபயங்கர், அதை தாண்டி வந்துட்டு சாய் அபயங்கருடைய வருகை அப்படின்றது உண்மையாவே அனிருத் இருக்கார் இல்லையா, அவருடைய டவுன்ஃபாலுக்கு வழிவகுக்குதா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாய் அபயங்கர் இருக்கார் இல்லையா, தமிழ் இண்டஸ்ட்ரியில் பல ஹிட்டான பாடல்கள் அப்படின்றத கொடுத்த திப்பு ஹரிணி பேரனுடைய பையன் தான் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் அவர் வந்துட்டு நெப்போ கிட்டு, பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே மியூசிக் ஃபீல்டில் இருக்கிறதுனால தான் அவருக்கு இவ்வளோ வாய்ப்புகள்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அசால்ட்டாக சொல்லிடுறாங்க. பட் சாய் அபயங்கரை பொறுத்த வரைக்குமே அனிருத்துக்கு அகென்ஸ்டாக வந்து எழுச்சி அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படுது இல்லையா, அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அனிருத்தினுடைய பேண்ட் இருக்கு இல்லையா, அனிருத்தினுடைய மியூசிக் குரூப்ல இருந்த ஒரு பையன் தான் சாய் அபயங்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ரோக்ராமிங் இருக்கு இல்லையா, ப்ரோக்ராமிங்லாம் வந்துட்டு சாய் அபயங்கர் தான் பார்த்துக்குவாரு அப்படின்னும், சாய் அபயங்கருடைய டீம் இருக்கு இல்லையா அனிருத்தினுடைய பல முக்கியமான படங்கள்ல வேலை அப்படின்றத பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு அனிருத்திட்ட மியூசிக்காக போன பல டைரக்டர்ஸ் தான் அங்க சாய் அபயங்கர் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை பார்த்து பிடிச்சி போய் சாய் அபயங்கர் இன்னைக்கு மியூசிக் டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா அந்த இசை படத்துல வந்து சொல்லியிருப்பாங்க, இளையராஜா இருக்கார் இல்லையா, இளையராஜா கிட்ட ஏஆர் ரஹ்மான் பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டண்டா இருப்பாரு. பட் அதுக்கப்புறமா ஒரு பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா இளையராஜாக்கு எதிராகவே ரொம்ப பெரிய ஒரு இசை ஆளுமையா மாறுவாரு. அதுதான் இப்பயும் இங்க நடக்குது. ஸோ அனிருத் கிட்ட இருந்த ஒரு பையன் பார்த்தோம் அப்படின்னா இந்த பையன் நல்லா ஒர்க் பண்றாப்பா, ஹார்ட் ஒர்க்கிங்கான ஃபெல்லோவா இருக்கான், பர்சனா இருக்கான், ஸோ இந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் தான் அடுத்தடுத்து 10 படங்கள் பார்த்தோம் அப்படின்னா சாய் அபயங்கருக்கு வருஷ கட்டி நிற்கிறதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நெப்போ கிட் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சோம் அப்படின்னா 1 இல்ல 2 படங்கள் அப்படின்ற வந்துட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் தொடர்ச்சியா 10 படங்கள் அப்படின்றதெல்லாம் எந்த நெப்போ கிட்டுக்கும் கிடைக்காது அப்படின்றதான் உண்மைனே சொல்லணும். ஸோ இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்ப சாய் அபயங்கர் அனிருத்தினுடைய வீழ்ச்சி இருக்கு இல்லையா அதுக்கு வழிவகுக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா டெஃபினட்டா நாட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்ற
மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, மற்ற மியூசிக் டைரக்டர்ஸுடைய மியூசிக்லேயே போயிட்டு அனிருத் ஒரு பாட்டு பாடியிருக்காரு அப்படின்னா அந்த படத்தினுடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி, அந்த ஆல்பத்தினுடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி, வேற லெவலில் பீக் அடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அனிருத்தினுடைய ஒரு பாட்டு வந்துட்டு ஒரு படத்தில் இருக்குது அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் அந்த படம் நல்லா போயிருப்பா அப்படின்ற மாதிரியான சென்டிமெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதனால தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யாருமே வாங்காத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு 10 கோடி ரூபா 12 கோடி ரூபா அப்படின்னு சொல்லி அனிருத் சம்பளத்தை ஏற்றிக்கிட்டே போனாலும் தொடர்ந்து பல கம்பெனிஸ் அனிருத்தை புக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்குமே ரஜினி, கமல், அதை தாண்டி வந்துட்டு சிவகார்த்திகேயன், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல ஆக்டர்ஸினுடைய முன்னணி ஆக்டர்ஸினுடைய படங்கள் அப்படின்றது அனிருத் கையில் இருந்துகிட்டே தான் இருக்கு. இவங்கெல்லாம் எந்த படம் ஆரம்பிச்சாலுமே கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் டைரக்டர் அனிருத் தாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கண்டிப்பா அவர் தான் இருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சாய் அபயங்கருடைய வருகை அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பா அனிருத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருக்காது. பட் அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாய் அபயங்கர் கொடுக்க போற மியூசிக் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸோ இப்போதான் அவர் உள்ள வராரு. உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டா அவரும் அனிருத் மாதிரி ஒரு டேலண்டான பர்சனா இருந்து எல்லாத்துக்குமே போய் சேரக்கூடிய பிடிக்கக்கூடிய மியூசிக் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை அவர் பண்ணாரு அப்படின்னா டெஃபினட்டா அனிருத்துக்கு ஒரு காம்படிட்டரா வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவருடைய ஆல்பம் சாங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கட்சி சேர மாதிரியான ஆல்பம் சாங்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பட்டி தொட்டி ஃபுல்லா ஹிட்டான ஒரு சாங்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது அதே மாதிரியான டோன்லயா இருந்தாலும் சரி, இல்லை சினிமாக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்துட்டு மாடிஃபை பண்ணிக்கிட்டா இருந்தாலும் சரி, சாய் அபயங்கர் புது புது பாடல்களை தராரு அப்படின்னா கண்டிப்பா தமிழ் திரையுலகம் இருக்கு இல்லையா, சாய் அபயங்கரை தூக்கி கொண்டாட காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இசைனா ராஜா தான் அப்படின்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமான் தான் அப்படின்னு மாறிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஹாரிஸ் ஜெயராஜ் யுவன் இருக்காங்க இல்லையா, அவங்க தான்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா 3 படத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா யாரா அந்த பையன் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு இன்னைக்கு இவன் தாண்டா வேணும் நம்ம மூவி இருக்கு இல்லையா, நம்ம மூவிக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேரக்டர்ஸுமே வருஷ கட்டி நிற்கக்கூடிய அனிருத்தா மாறி இருக்கு. ஸோ அனிருத்ல இருந்து கண்டிப்பா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது இருக்கும். அது கண்டிப்பா சாய் அபயங்கரா தான் இருக்கும் அப்படின்னும் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க சாய் அபயங்கரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் போட்ட ஆல்பம்ல உங்களுக்கு எந்த ஆல்பம் ரொம்ப பிடிக்கும்? அதை தாண்டி கருப்பு டீசர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.